friends, welcome to our channel Salmon Ellen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை. வாங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்பைசி சிக்கன் ஃப்ரைக்கு முதல்ல நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 4-5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டு அது கூடவே கேஷ்யூ நட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஃப்ளேம் கொஞ்சம் லோலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண மிக்சரை மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பவுடரா வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 3 டொமேட்டோஸ் இருக்கு, அதையும் இதோட ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் மாதிரி இது ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போற ஸ்பைசஸ்லாம் லைட்டா தட்டி வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, அப்புறம் ஜாதிபத்திரி, ஏலக்காய், இந்த 4த்தையும் லைட்டா இந்த இடிமுறையில போட்டு நாங்கள் இடிச்சு வச்சுக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக இப்படி பண்றோம். இப்போ வாங்க ரெசிபிக்கு போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்காக கீ ஆட் பண்ணா நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற ஸ்பைசஸும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேம்ல இது பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் கருகிடுச்சுன்னா நமக்கு ரெசிபியில கசப்பு வந்துடும், அதனால லோ ஃப்ளேம்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா கருகி வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஸ்டேஜ்க்கு வந்தா போதும். அதாவது பார்க்கறதுக்கு ஒரு மிரர் கிளேஸ் வந்தா போதும் ஆனியனுக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், அப்புறம் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா போதும். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் பொடியோட ஸ்மெல் போயிடும். அப்போ இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்கின்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்கின்லெஸ் சிக்கன் தான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும், அதனால ஸ்கின்லெஸ்ஸே எடுத்துக்கோங்க. கட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணா போட்டுக்கலாம். எதர் மீடியம் ஆர் கொஞ்சம் பெரிய பீசஸாக கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு வச்சு 15 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம் சிக்கனை. மினிட்ஸ் கழிச்சு சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு குக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்சரையும் இதில் போடலாம். அதாவது டொமேட்டோ, ரெட் சில்லிஸ், அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், இது 3 அரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த மிக்சரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் ஆட் பண்ணோடனே நம்மளோட ரெசிபிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும், நல்லா ரெட்டாக வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ இந்த மிக்சரும் சிக்கனும் நல்லா பிளெண்ட் ஆகி நமக்கு வரும். ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் வேக வச்சாச்சு. நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி பாருங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கோங்க. சிக்கன்லேயே தண்ணி வரும், அதனால கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளேஸோட நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெசிபி இப்போ ரெடி. கடைசியாக நம்ம இதில் கொரியாண்டர் தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.